ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். கடன் மேல் கடன் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமா? இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஏத்துங்க போதும். பொதுவாகவே கடன் வாங்குவது மோசமான காரியம் இல்லைங்க. ஆனால் நாம் வீண் செலவுக்காக லோன் போட்டு அதை கட்ட மென்மேலும் லோன் போட்டு அவதிப்படுவதாங்க மோசமான விஷயம். சிலருக்கு கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க என்றால் அவர்களை சொல்லியும் குறையில்லைங்க. ஏனென்றால் அவர்கள் ஜாதகத்தின்படி அவர் கடன் வாங்கி கஷ்டப்படுவார் என அவர் பிறந்ததுமே எழுதப்பட்டிருக்குங்க. அதன் மூலம் அவர்களும் தன் வாழ்வில் கடன் மூலம் வரும் பிரச்சனைகளை சந்தித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள்ங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக இதற்கு ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. அது எப்படி செய்வது, என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் வீட்டில் ஏற்றும் அதிகபட்ச விளக்கு காமாட்சி விளக்காக தாங்க இருக்கும். குத்து விளக்கு நம் வீட்டில் வைத்திருப்போம். ஆனால் என்றாவது விசேஷ நாட்கள் மட்டும் அதை எடுத்து தேய்த்து கழுவி சுத்தம் செய்து பயன்படுத்துவதற்கு தயாராக வைத்திருப்போங்க. குத்துவிளக்கு என்று எடுத்துக்கொண்டால் அதில் 5 முகங்கள் இருக்குங்க. இந்த 5 முகங்கள் கொண்ட குத்துவிளக்கில் 5 முகத்திலும் திரி போட்டு விளக்கேற்றி வைத்தால் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து சுபிக்ஷம் நிலையாக நீடித்து இருக்குங்க. நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்யும்போது ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் கூட நீங்கி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருங்க. ஆனால் இந்த குத்து விளக்கில் 4 முகங்களில் மட்டும் திரி போட்டு விளக்கேற்றி வைத்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என நம்மளோட சாஸ்திரம் கூட சொல்லுதுங்க. மேலும் 4 முகங்களில் திரி போட்டு விளக்கை ஏற்றி பூஜை செய்து வழிபட்டு வருபவர்களுக்கு வீட்டில் பணப்பொருட்கள் சேர்ந்து கொண்டே போகுங்க. கடன் தொல்லைகள், தேவையற்ற பண சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த 4 முக விளக்கு வழிபாடு தீர்வாக இருக்குங்க. அதுபோல் இந்த 4 முக விளக்கை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வழிபடலாங்க. மேலும் 2 குத்து விளக்குகளை சுத்தம் செய்து நன்றாக தேய்த்து கழுவி அதற்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து அதன் பின்னர் தலைப்பகுதியில் பூ சுற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 4 திரிகளை போட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் குறைபாடுகள் நீங்கி உங்களிடம் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போயிருங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களது கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ இது வழி செய்யுங்க. அதனால் இந்த ஒரு விளக்கை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும், பணப்பிரச்சனைகள் தீருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.